Areopagitica. It is a philosophical prose. ஓகேவா, அது எதை பற்றி பேசுது அப்படின்னா ஒருத்தரோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ஸை பற்றி பேசுது. 1644 இது ஜான் மில்டன் எழுதினார். ஸோ ஜான் மில்டனோட இன்னொரு முக்கியமான ஒரு எபிக் போயம் அப்படின்னா அது பேரடைஸ் லாஸ்ட். ஓகேவா, இதுக்காக பெருசாக எந்த ஒரு அவார்டும் எதுவுமே இதுக்காக கொடுக்கப்படல. ஆனால் இது வந்து ஒரு ஃபவுண்டேஷ்னல் டெக்ஸ்ட்டாக வந்து ஹிஸ்ட்ரியில் கன்சிடர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் முக்கியமான விஷயம் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா இது வந்து பேஷனேட்டாக இருக்குது. எதை பற்றி அப்படின்னா ஒருத்தரோட ஸ்பீச் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றத பற்றி. இது வந்து ஒரு கிரிட்டிக்காகவும் சொல்லப்படுறாங்க. எங்கே அப்படின்னா ஒருத்தரோட சென்சார்ஷிப் அண்ட் லைசன்சிங்கில் இது ஒரு கிரிட்டிக்காகவும் சொல்கிறாங்க. இது ஒரு காரணம் சொல்கிறதுக்கு எவ்வளோ முக்கியம், ஒரு டிபேட் எவ்வளோ முக்கியம், ஒரு ஓப்பன் டிஸ்கஷன் எவ்வளோ முக்கியன்ற ஒரு விஷயத்த இதுதான் சொல்லிச்சு. இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பெர்சுவேசிவ் ப்ரோஸாக இருந்துச்சு. அவ்வளோதான். இட் டாக்ஸ் அபவுட் த ரெட்டாரிக் அண்ட் அர்குமெண்டேஷன் ஆஃப் மில்டன்.